ஒரு காலத்துல இங்கிலாந்துல வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவனுடைய மனிதர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகள பார்த்துக்கிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு நாளும், ஒருபோதும் மனிதரிடத்துல உதவி கேட்டதே கிடையாது. எப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்க. தேவனையே நம்பி இருப்பாங்க. பல சமயங்கள்ல குழந்தைகள் சாப்பிட உணவே இல்லாத நேரம் கூட இருக்கும். ஆனா, ஜார்ஜ் முல்லர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "வாங்க முதல்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் சொல்லலாம்." அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கதவுல மணி அடிக்கும். யாரோ உணவு கொண்டு வந்து வைப்பாங்க. இப்படி அவங்க முழுமையா தேவனை நம்பியே வாழ்ந்தாங்க தன்னுடைய வாழ்நாளெல்லாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ரகசியம் இதை விட ஆழமானது. ஒரு நாள் 92 வயதான ஜார்ஜ் முல்லர்ட்ட ஒருத்தர் கேட்டாரு, உங்க வாழ்க்கை இவ்வளவு பலனுள்ளதாக ஆசீர்வாதமான இருந்ததற்கான ரகசியம் என்ன அப்படி கேட்டாங்க. அப்போ ஜார்ஜ் முல்லர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை ஒரு பதில சொன்னாங்க. அதிசயம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அநாதை இல்லத்துல உணவில்லாத நேரங்கள்ல கூட ஜெபிச்ச உடனே தேவன் அற்புதமா உணவு அனுப்புனாங்க. ஆனா அது ரகசியம் இல்ல. அப்படி சொல்லிட்டு பொறுமையா மேல அவங்கள நிமிர்ந்து பார்த்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஜார்ஜ் முல்லர் இறந்துட்டாரு. நான் உடலால இறக்கல. நான் சுயத்துக்கு மரிச்சேன். அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அத விளக்குனாங்க. என் கருத்துக்களுக்கு நான் மரிச்சேன். என் விருப்பங்களுக்கு நான் மரிச்சேன். என் ஆசைகளுக்கும், என் சித்தத்துக்கும் நான் மரிச்சேன். அது மட்டும் இல்ல, உலகம் என்னை பத்தி என்ன நினைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கும் நான் மரிச்சேன். அவங்க உலகம் என்னை நல்லவன்னு சொன்னாலும், கெட்டவன்னு சொன்னாலும், அந்த கருத்துக்களுக்கும் நான் மரிச்சேன். மற்ற கிறிஸ்தவங்க என்னை பாராட்டினாலும் சரி, குற்றம் சொன்னாலும் சரி, அந்த கருத்துக்களுக்கும் நான் மரிச்சேன். நண்பர்களுடைய கருத்துக்களுக்கும் நான் மரிச்சேன். அப்புறம் தான் கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு உண்மையை அவங்க சொன்னாங்க. நான் மரிச்ச பிறகுதான், நான் சுயத்துக்கு மரிச்ச பிறகுதான் தேவன் எனக்குள்ள செயல்பட முடிஞ்சது. அதனால தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு, ஒரு அர்த்தம் வந்துச்சு அப்படி சொன்னாங்க. தன்னை சுயத்துக்கு மரித்த வாழ்வு தான் அந்த உண்மையான ரகசியம். இன்னைக்கும் நமக்கு ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நாம இன்னும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோமா? அல்லது தேவன் நமக்குள்ளும் நம்மிடையும் கிரியை செய்யறதுக்கு தேவனை நம்ம அனுமதிக்கிறோமா, விடுகிறோமா என்கிறது தான் அந்த கேள்வி.